ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் ஏஞ்சி எங்கள் அம்மா கோலம் போட்டாங்க, சமையல் செஞ்சாங்க. அப்புறமா சாயங்காலம் ஆனோடனே நாங்கள் கிளம்பி சாப்பாடு ஆக்கிட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மாரியம்மன் கோயிலில் இன்னைக்கு வளையக்காப்பு, அதனால நம்ம லெமனு, சக்கரை பொங்கல், சுண்டல் இதுதான் நம்ம இப்போ கோயிலுக்கு எடுத்து போட போகிறோம். இன்றைக்கி ஆடி பூரம் அப்படிங்கிறதால சாமிக்கு வளையகாப்பு செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு எல்லார் வீட்லேயும் யார் யார் என்னென்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னதால நம்ம வீட்டிலேருந்து நம்ம லெமன் ரைஸு, சுண்டல், சக்கரை பொங்கல் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். கோவிலுக்கு போயிட்டு அங்கே அம்மனுக்கு வளையகாப்பு செய்கிறதுக்காக வேப்பம்பூ காப்பு, அப்புறம் வளையல் மாலையாக 3 மாலையாக கோத்து அது மாலையாக செஞ்சோம். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு வளையல் கோத்தோம். வளையல் கோத்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கு நம்ம வளையகாப்பு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே இந்த தட்டு வரிசை செய்வாங்க இல்லையா, பூ, பழம், ஸ்வீட் எல்லாம் வச்சு அதை மாதிரி ரெடி பண்ணோம். அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த நம்ம வளையகாப்பில் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே வெத்தலை, அந்த பாக்கு, சாக்லேட்டு, குங்குமம் அதெல்லாமே வளையல் அதெல்லாமே வச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாமிக்கு முடிச்சுட்டு அடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம அதே மாதிரியே வளைகாப்பு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும் அப்படிங்கிற ஐதீகம் நம்ம ஊரில் இருக்குது. அதனால் அந்தாண்ட வளையகாப்புக்கு ரெடி பண்ணோம். இப்போது லாஸ்ட் இயர் செஞ்சோம், அதே மாதிரியே இந்த வருஷம் அவங்க கன்சீவாக இருக்காங்க. லாஸ்ட்டாக முடிஞ்சதும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலேருந்து நம்ம வந்துட்டோம். எங்கள் ஊரில் ஆடி பூரம் இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். உங்கள் ஊரில் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். இது எங்கள் ஊரில் இப்போ தான் ஆடி பூரம் அப்படிங்கிறது 2வது வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, பாய், தேங்க்யூ.